வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். கரண்ட் போற கம்பிகளுக்கு நடுவுல ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி வேலை செய்யுது. அந்த மர்மமான சக்தியோட ரகசியத்தை நாம இப்ப பார்க்கலாமா? வாங்க உள்ள போகலாம். யோசிச்சு பாருங்க, நாம தினமும் யூஸ் பண்ற கரண்டால நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய தொடக்கூடிய ஒரு நிஜமான சக்தியை உருவாக்க முடியுமா? கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இது நிஜமாவே சாத்தியமா? பதில் என்னன்னா முடியும். ஆச்சரியமா இருக்குல்ல. ரெண்டு கம்பிகளை பக்கத்துல வச்சு அதுல கரண்ட பாஸ் பண்ணா அவ ஒன்னோட ஒண்ணு தொடாமையே ஒண்ணு இன்னொன்னு இழுக்குது இல்லைன்னா தள்ளுது. இதுதான் எலக்ட்ரோ மேக்னட்டிசத்தோட ஒரு முக்கியமான அடிப்படை. சரி, அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி எப்படி வேலை செய்யுது? இது உண்மையில 2 ஸ்டெப்ல நடக்கிற ஒரு விஷயம். அது என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. முதல்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு கம்பியில கரண்ட் போகும்போது அது தன்னை சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்குது. அடுத்து கரண்ட் போற இன்னொரு கம்பிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த 2வது கம்பி ஒரு ஃபோர்ஸ உணருது. இதுதான் அந்த இழுக்கிறதுக்கும் தள்ளுறதுக்குமான காரணம். இதுக்கு பின்னாடி ரொம்ப வலுவான இயற்பியல் விதிகள் இருக்கு. ஓர்ஸ்டெட்னு ஒருத்தர் தான் கரண்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்கும்னு கண்டுபிடிச்சாரு. அப்புறம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் விதிப்படி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருக்கிற கரண்ட் ஒரு ஃபோர்ஸ உணரும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூட்டனோட 3வது விதி மாதிரி தான் இந்த விசைகள் சமமாகவும் எதிராகவும் இருக்கும். சரி, இந்த ஃபோர்ஸ் எப்போ இழுக்கும், எப்போ தள்ளும், இதுக்குன்னு சில சிம்பிளான ரூல்ஸ் இருக்கு. வாங்க அந்த விதிகளை பார்க்கலாம். இந்த விதிகள் ரொம்பவே சிம்பிளுங்க. 2 கம்பிகள்லயும் கரண்ட் ஒரே டைரக்ஷன்ல போனா அவ ஒன்னா சேர பாக்கும், அதாவது அட்ராக்ட் பண்ணும். ஆனா கரண்ட் எதிரெதிர் டைரக்ஷன்ல போனா எதிரெதிர் டீம் மாதிரி விலகி போகும், அதாவது ரிப்பெல் பண்ணும். இந்த ஃபோர்ஸ கணக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மாறிலியை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுதான் மியூ நாட், அதாவது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். சிம்பிளா சொன்னோம்னா, ஒரு காலி இடத்துல, அதாவது வெற்றிடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு ஈஸியா உருவாகும்னு சொல்றதுதான் இது. இயற்பியல்ல இது ஒரு ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட். இதுதான் அந்த ஃபோர்ஸ கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா. இதுல F/L னா 1 மீட்டர் நீளத்துக்கு எவ்வளவு ஃபோர்ஸ்னு அர்த்தம். I1 மற்றும் I2 னா 2 கம்பிகள்ல போற கரண்ட். D னா 2க்கும் நடுவுல இருக்கிற தூரம். இந்த ஃபார்முலாவை வச்சு அந்த ஃபோர்ஸ நாம துல்லியமா கணக்கிடலாம். இந்த விஷயத்தோட ரொம்ப முக்கியமான நிஜ உலக பயன்பாடு என்னன்னு தெரியுமா? நாம எல்லாரும் பயன்படுத்துற ஒரு அடிப்படை யூனிட்டே இத வச்சுதான் வரையறுக்கிறாங்க. ஆம்பியருக்கான அதிகாரப்பூர்வ வரையறையே இந்த விசைய அடிப்படையா வச்சுதான் வருது. அதாவது 1 மீட்டர் தூரத்துல இருக்கிற 2 கம்பிகளுக்கு நடுவுல ஒரு குறிப்பிட்ட அளவு விசைய உண்டாக்குற கரண்ட் தான் ஒரு ஆம்பியர். பாத்தீங்களா, ஆம்பியர்ங்கிறதே இந்த கண்ணுக்கு தெரியாத விசைய நம்பிதான் இருக்கு. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மீட்டருக்கு 2 × 10⁻⁻7 நியூட்டன்ஸ். இது பார்க்க சின்ன ஃபோர்ஸ் மாதிரி தெரியலாம், ஆனா கரண்டோட அடிப்படை யூனிட்டான ஆம்பியரை வரையறுக்க பயன்படுற துல்லியமான அளவு இதுதான். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆம்பியர்ங்கிறது ஏதோ ஒரு கற்பனையான கான்செப்ட் கிடையாது. அது விசை, தூரம் மாதிரி நம்ம அளக்கக்கூடிய நிஜ உலகத்தோட நேரடியா இணைக்கப்பட்டிருக்கு. இந்த வரையறை மின்சாரத்தை நம்ம இயற்பியல் உலகத்தோட கனெக்ட் பண்ணுது. சரி, நம்ம கத்துக்கிட்டதெல்லாம் வச்சு ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாமா? தியரிய இப்போ பிராக்டிஸ்ல பார்க்கலாம். ஓகே, கணக்கு இதுதான். நம்ம கிட்ட 2 கம்பி இருக்கு. ஒண்ணுல 6 ஆம்பியர் கரண்ட் போகுது, இன்னொன்னுல 4 ஆம்பியர். 2க்கும் நடுவுல 8 சென்டிமீட்டர் தூரம், அதாவது 0.08 மீட்டர். ரொம்ப முக்கியமா 2லயும் கரண்ட் ஒரே திசையில போகுது. இதை தீர்க்கறதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலாவை மறுபடியும் எடுத்துக்கலாம். கொடுத்திருக்கிற மதிப்புகளை இதுல போட்டா போதும். மதிப்புகளை எல்லாம் போட்டு கணக்கிட்டா நமக்கு கிடைக்கிற பதில் இதுதான். 1 மீட்டருக்கு 6.1 × 10⁻⁻5 நியூட்டன்ஸ். இதுதான் அந்த 2 கம்பிகளுக்கும் நடுவுல வேலை செய்யற ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, அது எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? நம்ம ரூல் படி கரண்ட் ஒரே திசையில போனா என்ன ஆகும்? ஆமா, அது ஒரு ஈர்ப்பு விசை, அதாவது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். அதனால இந்த 2 கம்பிகளும் ஒண்ணு இழுக்கும். சரி, நம்ம இன்னைக்கு என்னென்ன கத்துக்கிட்டோம்னு ஒரு குயிக் ரீகேப் பார்க்கலாம். கரண்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்கும். அந்த ஃபீல்ட் மத்த கரண்ட் மேல ஒரு ஃபோர்ஸ உருவாக்கும். ஒரே திசைனா ஈர்ப்பு, எதிர் திசைனா விலக்குதல். ரொம்ப முக்கியமா இந்த ஃபோர்ஸ வச்சுதான் ஆம்பியரை வரையறுக்கிறாங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி.
ரெண்டு சாதாரண கம்பியாலேயே இவ்ளோ ஃபோர்ஸ உருவாக்க முடியுதுன்னா அதே கம்பிய ஆயிரக்கணக்கான தடவை சுருளா சுத்துனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த விசை எவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாறும். இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்ஸ், மோட்டார்ஸ் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஆனா அது இன்னொரு நாள் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க.